ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அமேசான்லேருந்து வாங்கின ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபைண்டை பற்றின ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாரோட வீட்டுக்கும் ஒரு மேஜரான இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்றேன். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீட்லயும் நிறைய ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய செப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் உங்கள் வீட்டில் இருக்கு. ஆனால் அதை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தேடிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற ஆர்கனைசர் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்கள நிறைய பேர் நிறைய ஷூ ஸ்டாண்ட்ஸ் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பீங்க. நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த மாதிரியான ஷூ ஸ்டாண்ட் வாங்கினப்ப என்னென்ன மாதிரியான இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஓப்பன் ஷூ ஸ்டாண்டை நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஷூ ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-3 லேயர்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு பத்தவும் இல்லை. இஃப் இன்கேஸ் அப்படியே நம்ம பத்துது அப்படின்னு நினைச்சாலுமே அதில் சில விஷயங்கள் கிளம்ஸியாக ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே நமக்கு அப்பட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷூ ஸ்டாண்டையும் தூக்கி போட்டாச்சு. அடுத்ததா நான் ட்ரை பண்ணது இதுவுமே மீஷோலேருந்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் இந்த ப்ராடக்டே குறைன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 450 ஒரு 430 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 350 to 400 ரேஞ்சுக்கு இந்த ப்ராடக்ட் ரேட்டும் கம்மியாச்சு. இந்த ப்ராடக்ட்ல என்ன டிஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை நீங்கள் அவுட்டோர் ஸ்பேஸில் வச்சு தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஸ்பாயில் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியே படாத அவுட்டோர் ஸ்பேஸில் நீங்கள் வச்சிங்கன்னா வெயிலுக்கு இது கூட கிளாத்ல சின்ன சின்ன ஓட்டைகளாக விழ ஆரம்பிக்குது. ஸோ இந்த 2 டிஃபெக்டை தாண்டி நிறைய ஷூஸ் நீங்கள் இதில் வைக்க முடியும். இதெல்லாம் அதோட அட்வான்டேஜ். அண்ட் வெளியில அப்படியே தெரியாது, உள்ள நல்லா தெரியாத மாதிரியே அழகாக உங்களுக்கு வெளியிலேயே ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் அதாவது நீங்கள் ரொம்ப கம்மி ரீசனபிளான ப்ரைஸில் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களோட இன்டோர் ஸ்பேஸில் மேக்ஸிமம் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். மற்றபடி இந்த ப்ராடக்ட் எந்த விதமான டிஃபெக்ட்ஸும் இல்லை. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் இந்த ப்ராடக்டை வாங்கி அதை வெளியில வச்சு அது ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததான் நம்ம வாங்க போற ப்ராடக்ட் கண்டிப்பா உள்ளே வைக்கலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணதுல அமேசான்ல எனக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான ஷூ ரேக் தான் இந்த ஷூ ரேக். ஸோ இதை பத்தின ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 தடவை ப்ராடக்டை வாங்கி ஃபெயில் ஆனதுனால இந்த தடவை எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம பேக்கிங்கை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் ஜாய் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் டேமேஜ்டாக ஆகாமல் இருக்கிறதுக்காக வெளியில் அந்த பபிள் கவர்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக நமக்கான ப்ராடக்டை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம எந்த ஒரு ஃபர்னிச்சர் வாங்கினாலும் ஆர்கனைசர் மாதிரியான திங்ஸ் வாங்கினாலோ அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ராடக்ட் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. எந்த ப்ரொஃபஷ்னலான டூல்ஸும் உங்களுக்கு வேண்டாம். இவங்களே ஒரு உட்டன் ஹேமர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு சுத்தி. ஸோ இது வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக இந்த ப்ராடக்டை அசம்பிள் பண்ணிட முடியும். இந்த ப்ராடக்ட் கூடவே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேங்கரும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாட்டிக்கலாம், இல்லைனா நீங்கள் மாட்டாமல் கூட இருக்கலாம். ஸோ இவங்க மேனுவல் கூட இந்த மாதிரி ஒரு கார்டும் கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்கினவங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே உங்களால் லைவாக பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி பிளாஸ்டிக் பேனல்ஸ்னால தான் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் அதோட டோர் பார்ட். அண்ட் இந்த டோர் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டீல் ஹுக் ஹோல்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க நமக்கு கொடுத்துருக்க மேனுவல். நம்ம இந்த ப்ராடக்டை ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுனால ப்ராடக்டை மாற்றுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே தாராளமாக போதும். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் லேயர். உங்களுக்கு ஒரு வீல் மாதிரியான ஒரு செட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் 4 சைடாக வச்சுட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது பிளாக் கலர். இது இல்லாமல் உங்களுக்கு ஒயிட் கலர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது.
இந்த ஸ்டாண்டில் இருக்க ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து 5 ரேக்ஸ் வேண்டாம், ஒரு ரேக் மட்டும் பெருசாக வேணும்னாலும் உங்களால் லே அவுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நடுவில் இருக்க ஒரு லேயரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்பேஸும் கிடச்சிடும். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா ஷூ ரேக்குக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதை அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட். அண்ட் இதில் நீங்கள் வந்து கிட்ஸோட கிளாத்ஸ், டாய்ஸ், அப்புறம் ஷூஸ், செப்பல்ஸ், அப்புறம் உங்களோட பேக்ஸு, பர்சஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 ஷெல்ஃப் ஷூ ரேக்குக்கு டோர் மேக்னெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட் இருக்கிறதுனால உங்களோட டோர்ஸ் வந்து தானாக ஓப்பன் ஆகவோ இல்லை உங்கள் கிட்ஸால் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கோ அந்த அளவுக்கு முடியாது. நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ணாலே அந்த மேக்னெட்டோடு போய் அதை அட்டாச் ஆகிக்கும். இந்த ஷூ ரேக் உங்களுக்கு நல்ல ஸ்டடியான டியூரபிளான மெட்டீரியல்லையும் வந்திருக்கு. ஸோ அதை விட முக்கியமாக வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கூட. ஸ்டாண்டை வந்து கம்ப்ளீட்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எந்த ஷூ உள்ளே இருக்குது அப்படின்றது ஒரு மைல்டான ஒரு டிரான்சிஷன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு போர்ட்டபிள் ஷூ ஸ்டாண்டுங்கிறதுனால நீங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது டிஸ்மேண்டில் பண்ணி அகெயின் வந்து நீங்கள் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே அகெயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் ரொம்ப கசகசன்னு டிசைன் இல்லாததுனால பார்க்கவே ரொம்ப எலகெண்ட்டான ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இதில் இருக்க 5 ஷெல்ஃப்ஸில் பெரிய பெரிய பூட் ஷூஸாக இருந்ததுன்னா 2 பேர்ஸ் ஆஃப் ஷூஸை வந்து ஒரு ஷெல்ஃபில் வைக்க முடியும். இதுவே நீங்கள் வந்து மல்டிபிள் டைரக்ஷன்ஸில் மாற்றி மாற்றி வைக்கும்போது நிறைய ஷூஸ் அண்ட் செப்பல்ஸை வந்து இந்த ஷூ ஸ்டாண்டில் உங்களால் ஆக்குப்பை பண்ண முடியும். இதே பேட்டர்னில் நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் ஓப்பன், சைடு ஓப்பன் அண்ட் ஸ்ட்ரெயிட்டில் வந்து 6 டயர்ஸ் இருக்க மாதிரி, அப்புறம் இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3, 3-on-3 டிசைன்னு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இனி உங்கள் வீட்டில் கிளட்டர் ஃப்ரீ அண்ட் டஸ்ட் அண்ட் டர்ட் ஃப்ரீ ஷூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறத நினச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் அண்ட் மீஷோவில் இருக்க நிறைய சூப்பரான ஷூ ஸ்டாண்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.